Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு செல்ஃப் பேம்பரிங் டே. So இன்னைக்கு என்னோட வீக்கெண்ட். So அதனால இன்னைக்கு வந்து நான் வந்து செல்ஃப் பேம்பரிங் பண்ணலாம் அப்படி நினைச்சேன். So அத உங்களுக்கு அப்படி ஷேர் பண்ணலாம் அப்படி நினைச்சேன். So ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு செல்ஃப் பேம்பரிங் இருக்கும். So என்னோட ஒரு டைப் ஆஃப் செல்ஃப் பேம்பரிங் எப்படி அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் காமிக்க போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்ல வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஷியல் மாஸ்க் போட்டு அதுக்கப்புறம் பாடி ஸ்க்ரப் பண்ணி பாடியில் இருக்க ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி என்னோட காலுக்கு வந்து பெடிக்யூர் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாமே தான் இன்னைக்கு பண்ண போறேன். அண்ட் ஹேர் வாஷ் பண்ண போறேன் அதுக்கப்புறமா. ஸோ இவ்வளோ தான் என்னோட வந்து செல்ஃப் பேம்பரிங் டேல இருக்க போகுது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். 1 minute later. ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 hour அப்படியே நான் விட போகிறேன். ஸோ ஆயில் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நார்மல் கோகோனட் வாட்டர்னு சொல்கிறேன். ஓகே, கோகோனட் ஆயிலை வந்து டபுள் ஹீட் பண்ணி அதை வந்து அப்படியே ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது நார்மல் மெத்தட் தான், இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் ஒரு டபுள் ஹீட்டிங் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஜஸ்ட் காமிக்கிறேன் நான். கீழே வந்து ஒரு வெசலில் வந்து தண்ணி ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுற அந்த டைமில் ஒரு சின்ன வெசல் எடுத்து அதுக்குள்ளே வந்து கோகோனட் ஆயில் ஊற்றி அதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வச்சிடணும். ஸோ தண்ணி பாயில் ஆகும்போது கோகோனட் ஆயிலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் ஆகும். ஸோ நான் ஹாஸ்டலில் இருக்கிறனால ஒரு கெட்டில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் கேஸ் ஸ்டவ்லேயே பண்ணலாம். இது ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கிற அந்த கேப்பில் நான் வந்து ஹேர் கோம் பண்ணணும். ஸோ நான் வந்து உட்டன் கோம் தான் யூஸ் பண்ணுறேன். உட்டன் கோம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இதில் வந்து இந்த பெரிய பிரிசில்ஸ் இருக்கிற இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து நார்மலாக ஹேர் டீடாங்கிள் பண்ணும்போது இதுதான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வைட் டூத் இருக்கிற ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட ஹேருக்கு. அண்ட் உட்டன் கோம்புனா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணி 2 சைடுமே வந்து டீடாங்கிள் பண்ணிக்க போகிறேன். டீடாங்கிள் பண்ணிட்டேன். எவ்வளோ ஹேர் பாருங்க, நிறையவே ஹேர் கொட்டுது. ஆக்சுவலி இங்கே இது இந்த தண்ணினாலையா என்னன்னு தெரியல, பட் நிறைய ஹேர் லாஸ் ஆகுது. இங்கே ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஹீட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அதை அப்படியே வந்து ஆற விட்டுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஹீட் கம்மியாகிற வரைக்கும் கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நம்மளால் கை வச்சு இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு லைக் கொஞ்சமாக ஃபேனில் வச்சு கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய தலையில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஷனாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி என்னோடய ரூம்மேட் வந்து ரூமில் இருக்கிறனால நான் வந்து அங்கே சைடில் அப்படியே பேசிகிட்டு இங்கே பண்ணிகிட்ருக்கேன். கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது நம்மளோட ஹேரில் இருக்க டேண்ட்ரஃப்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஹேர் வந்து ட்ரையாக டேமேஜ்டாக ஃப்ரிஸியாலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஹேருக்கு வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுலேருந்து வரக்கூடிய டேமேஜஸை கூட இது வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ கோகோனட் ஆயில் வந்து நம்மளோட ஹேருக்கு ரொம்ப 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 நல்லது. 1 eternity later. ஹேருக்கு ஆயில் வச்சுட்டேன். இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹேர் அப்படியே கெட்டிட்டு கொஞ்சம் ஃபேஸ்க்கு கொஞ்சம் லைக் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ 1 hour கிட்ட ஆயிலிங் பண்ணி 1 hour கிட்ட நம்ம வந்து ஹேர் அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹேர். ஸோ அதனால் நான் அப்படியே வந்து இப்படியே வந்து ஒரு பன் போட்டுக்க போகிறேன் என்னோடய ஹேருக்கு. ஸோ நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், தெரியுதா? நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் டிப்லேருந்து ஹேரோட ரூட்லேருந்து ஹேரோட டிப் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்ல ஒர்க் ஆகும். ஹேர் பன் போட்டுட்டேன். இனிமேல் வந்து ஒரு 1 hour அப்படியே லீவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேப்பில் நான் வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் இல்லை அலோவேரா ஜெல் ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இது நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் வாஷ், செட்டாஃபிலோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். இது ப்ரமோஷன் கிடையாது, இது என்னோட பர்சனல் ஃபேவரட். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன்.
வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இனி வந்து இந்த டவல் வச்சு லைட்டாக டேப் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி என்னோடய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஒரு பிம்பிள் வந்திருக்கு, அங்கங்கே நிறைய சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஃபேஸில் வந்து ஃபஸ்ட்டு டேப் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன ஆலோவேரா ஜெல் இருக்கோ அந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து சும்மா அப்ளை பண்ணிக்குவோங்க. நான் வந்து கடையிலேருந்து வாங்கினேன் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்மசிலேருந்து வாங்கினது. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் எங்கெல்லாம் ஷேவ் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் லைக் ஒவ்வொரு இடமா அப்ளை பண்ணி அங்கே ஷேவ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும்ல. நான் எகைன் அப்ளை பண்ணுவேன், பட் இட்ஸ் ஓகே. ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஜூமிங்கில் வரேன், பயந்துடாதீங்க. கொஞ்சம் வேணால் ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போது என் ஃபேஸ் தெரியும்ல. ஓகே, ஸோ நான் வந்து இதை வந்து எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா 45 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் நான் இப்படி தான் வைப்பேன். லைக் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து ரிமூவ் பண்ணணும். நான் இதில் வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ வந்து ஹேர் இருக்குது. இந்த ஆலோவேரா ப்ளஸ் அதில் வந்து ஹேர் மிக்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப கிளியராக தெரியலை, பட் இருக்குது இவ்வளோ. ஸோ ஹேர் ஃபுல்லாக நான் வந்து பண்ணிக்க போகிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிம்பிள் இருக்கிற இடத்துலலாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து பிம்பிள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஸ்கின் எப்படின்னா ட்ரை அண்ட் சென்சிட்டிவ். ஸோ எனக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின். கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். பிம்பிள் இல்லாத இடத்துல பார்த்து தான் எனக்கு பண்ணணும். கேமரா பார்த்து பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஒரு மிரர் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த மிரர் பார்த்துட்டே வந்து அப்படியே வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸுமே நான் பண்ணிக்க போகிறேன். எஸ், நான் வந்து ஃபேஸில் வந்து ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இனி போய் லைட்டாக வந்து நார்மல் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இனி எப்படி வந்து நான் வந்து ஒரு மாஸ்க் பண்ண போகிறேன். என்ன மாஸ்க் அப்படின்னா பப்பாயா ஃபேஸ் மாஸ்க் தான். ஸோ பெருசாலாம் இல்லை, லைக் நார்மல் வந்து ஃப்ரூட் இருக்குல்ல பப்பாயா. ஸோ அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி ஒரு சின்ன பீஸ் ஸ்மாஷ் பண்ணி அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு நிறைய பிம்பிள் வந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் நிறைய வந்திருக்கிறனால எனக்கு வந்து அது கொஞ்சம் போட்டால் ஸ்கின் கொஞ்சம் காமாகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் மாஸ்க்கு பப்பாயா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது நான் வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து என் கை வச்சே நான் ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். ஹாஸ்டலில் வந்து லைக் பிஜியில் வந்து ஸ்மாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் வழி இல்லை, நம்ம வந்து கை வச்சு தான் வந்து பண்ணி ஆகணும். ஸோ கை வச்சே நான் பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு பப்பாயா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். அண்ட் நான் வந்து இப்போ தான் வந்து லைக் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணனால இந்த ரேசர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறனால ஃபேஸை வந்து கூல் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த பப்பாயா ஃபேஸ் மாஸ்க் வந்து சும்மா அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நான் அப்ளை பண்ணிட்டேன். இனி போய் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து இப்படி வெயிட் பண்ணணும், இது வந்து கொஞ்சம் காயறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வாங்கின பப்பாயால் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் சாப்பிட போகிறேன். ரொம்பவே நல்லது ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு. ஸோ இதெல்லாம் நான் அப்படியே சாப்பிட போகிறேன். அண்ட் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, உங்கள் பாடிக்குமே ரொம்ப நல்லது பப்பாயாலாம். இந்த மாஸ்க் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்க அந்த டைமில் பெடிக்யூர் பண்ணுறதுக்காக எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ பெருசாலாம் இல்லை, நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட்டு இல்லைன்னா டப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். என்னோடய பிஜியில் பைப்லேயே ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் செட்டிங் இருக்கிறனால நான் ஹாட்டில் செட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். தென் அதில் ஏதாவது ஒரு ஷாம்பூ ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். லெமன் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லாததுனால இது 2 மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். அந்த பப்பாயா ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தேன்ல, ஸோ அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். மாஸ்க் போட்டிருந்தேன்ல, அந்த டைமில் வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி ஸோ பெடிக்யூர்க்கான என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு நான் வந்து பெடிக்யூர் பண்ண போகிறேன்.
இதுதான் என்னோடய பிஃபோர் கால். என் கால் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கால் வந்து உள்ளே விடணும். ஸோ கால் உள்ளே விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருக்கணும், ஏன்னா கால் வந்து சோக் ஆகணும் அந்த தண்ணியில். A few moments later. இப்போது பெடிக்யூர் பண்ணக்கூடிய ஒரு கிட் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது 4-in-1 கிட்டு. இதில் வந்து பெடிக்யூர் ப்ரெஷ்ஷு, பியூமிஸ் ஸ்டோன், ஸ்க்ரப்பு, ஃபைலு எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா என்னோடய காலை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே மெதுவாக பண்ணுங்கள். நான் இது வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன், லைக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப லைக் என்ன சொல்ல ஸ்பீடாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எப்போவுமே உங்களோட பாடிக்கு எல்லாமே நீங்கள் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ப்ரெஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. அண்ட் செகண்டாக நான் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியிருப்பேன், அது வந்து திக்கான கேலசஸ்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்காக. அண்ட் தேர்டாக நான் வந்து பியூமிஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருப்பேன், அது வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்காக ஸ்கின்னை. அண்ட் ஃபிஃப்த்தாக வந்து இந்த ஃபைல் யூஸ் பண்ணியிருப்பேன், இது வந்து ஜஸ்ட் ஃபீட்டை வந்து ஸ்மூதன் பண்ணும் அதுக்காக. ஆஃப்டராக என்னோடய கால் இப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஸ்மூத்தாகி, கொஞ்சம் பிரைட்டாகி, கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ நான் பெடிக்யூர்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாடி ஸ்க்ரப் அண்ட் வந்து காலுக்கும் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அது வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கைக்கு மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து காலுக்கு பண்ணோம், நீங்கள் காலுக்கும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கைக்கு மட்டும் தான் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ 2 கைக்கு மட்டும் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்க்ரப் வந்து காலுக்கும் பண்ண போகிறேன் அண்ட் கைக்கும் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டேன், அப்புறம் வந்து ஃபேஷியல் ஷேவ்லாம் பண்ணி ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டனால மாய்ஸ்சரைசர் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடணும். நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் சூத் பண்ணுறதுக்காக, லைக் கூல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதுவுமே மாய்ஸ்சரைசருமே போட்டுக்கணும். அண்ட் அந்த கேப்பில் நான் இனி போய் வந்து லைக் ஹேண்டுக்கு, லைக் கைக்கு ஸ்க்ரப்பு, காலுக்கு ஸ்க்ரப்பு இதெல்லாம் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு எம்கஃபைனோட காஃபி பாடி ஸ்க்ரப் வித் பெரிஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நான் இதுக்கப்புறமா வந்து ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி தான் ஷேவ் பண்ணுவேன். அண்ட் சும்மா வந்து வெறும் கையில் வந்து அப்ளை பண்ணுறது சரியில்லை. ஸோ அதனால் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற கண்டிஷ்னர் என்ன அப்படின்னா, சென் பொட்டானிக்காவோட ப்ரோ கெராட்டின் அண்ட் ஆர்கன் கண்டிஷ்னர். இதுதான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஹேரை ரிமூவ் பண்ணுவேன். One hour later. நான் போய் கையில் ஸ்க்ரப்பும் பண்ணி அதே மாதிரி ஹேருமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். 2 கையிலையுமே ஹேர் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் காலுக்கு வந்து ஸ்க்ரப் மட்டும் பண்ணியிருக்கேன், ஹேர் ரிமூவ் பண்ணலை. ஸோ ஸ்க்ரப் மட்டும் பண்ணிவிட்டேன். இனி போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நான் பேர் அனாட்டமியோட அல்ட்ரா ஸ்மூத்னிங் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். எஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இனி வந்து நான் ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து கைக்கும் காலுக்கும் வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஹேர்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தனால கையெல்லாம் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் ஆகும். ஸோ அதுக்காக வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ், இவ்வளோ தான் இன்றைக்கான பேம்பரிங் டே. அண்ட் இதுக்கப்புறமா நான் வந்து ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆனதும் ஹேர் சிரம் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இனிமேல் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கான டே அண்ட் இன்றைக்கான செல்ஃப் பேம்பரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அண்ட் ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணணும் ஒரு இம்ப்ரூவ் பண்ணணுன்றது அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அண்ட் இவ்வளோ தான் இன்றைக்கான டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.